2026ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கிரகங்களின் நிலவரப்படி பலன்கள் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை பார்ப்போம். சமீபத்தில் நடந்த குரு பெயர்ச்சியின் மூலம் குரு பகவான் உங்களது 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் கடக ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது இந்த மாதத்தின் மிகப்பெரிய பலமாகும். அதே நேரத்தில் 10இல் சனியின் சஞ்சாரமும் 12இல் செவ்வாயின் நிலையும் கலவையான தாக்கங்களை ஏற்படுத்தும். முக்கிய கிரகங்களின் நிலை: 2இல் குரு உச்சம், தனவரவு, குடும்ப மகிழ்ச்சி, வாக்கு வன்மை. 10இல் சனி கர்ம சனி, தொழில் அழுத்தம், கடின உழைப்பு, பொறுப்புகள் அதிகரிப்பு. 12இல் செவ்வாய் வீண் விரயங்கள், அலைச்சல், உத்தியோகத்தில் சோதனைகள். ராசியில் புதன் மற்றும் சூரியன். புதிதாய் புதா ஆதித்ய யோகம். மாத தொடக்கத்தில் புத்தி கூர்மை, கௌரவம். ஆடி மாத பலன்கள்: தொழில் மற்றும் உத்தியோகம், வேலை பளுவும் அங்கீகாரமும். உங்களது ஜீவனஸ்தானத்தில் 10ஆம் வீடு சனி பகவான் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் வேலை பளு மற்றும் பணிச்சுமை கணிசமாக அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் கூடுதல் பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைக்கலாம். டிஜிட்டல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்கள், ஊடகத்துறை, எழுத்துத்துறை மற்றும் யூடியூப் போன்ற டிஜிட்டல் தளங்களில் இருப்பவர்களுக்கு இது ஒரு முக்கியமான காலகட்டம். கணினியின் தாக்கத்தால் கடுமையான காலக்கெடுவுக்குள் டெட்லைன்ஸ் வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் 2இல் இருக்கும் குருவின் பார்வையால் உங்கள் பேச்சுக்கும் படைப்புகளுக்கும் நல்ல அங்கீகாரமும் புதிய பார்வையாளர்களும் கிடைப்பார்கள். நிதானம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அவசரப்பட்டு கோபப்படுவதையோ அல்லது தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுவதையோ தவிர்ப்பது நல்லது. கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் சற்று நிதானமாகவே கிடைக்கும். பொருளாதாரம் மற்றும் நிதி நிலை: பணவரவு, சுப செலவுகளும். தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான தனலாப யோகத்தை ஏற்படுத்துகிறது. பல வழிகளில் இருந்து எதிர்பார்த்த பணவரவு வந்து உங்களது கைகளை நிரப்பும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் வசூலாகலாம். அதே நேரத்தில் செவ்வாய் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானம் இருப்பதால் வரவுக்கு இணையாக செலவுகளும் துரத்தும். ஆனால் இந்த செலவுகள் பெரும்பாலும் சுப செலவுகளாக வீடு, பத்திரப்பதிவு, சொத்துக்கள் வாங்குவது அல்லது குடும்ப சுப காரியங்கள் மாற்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். குடும்பம் மற்றும் காதல் வாழ்க்கை: குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள், திருமண முயற்சிகள் இந்த மாதத்தில் தானாகவே கைகூடி வரும். காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களது துணையை குடும்பத்தினருக்கு அறிமுகப்படுத்த இது உகந்த நேரம். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே விட்டுக்கொடுத்து செல்வது நல்லது. உடல் நலம்: வேலைபளு காரணமாக மன அழுத்தமும் உடல் சோர்வும் ஏற்படலாம். உணவு முறையில் கட்டுப்பாடு மற்றும் போதிய ஓய்வு அவசியம். குறிப்பாக உங்களது ராசிநாதன் புதனின் பலத்தால் பெரிய பாதிப்புகள் இன்றி ஆரோக்கியம் சீராக இருக்கும். முக்கியமான எச்சரிக்கை: இந்த மாதத்தில் கிரக நிலைகளின்படி பண விஷயங்களில் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ அல்லது புதிய பெரிய வணிக பரிசோதனைகளில் எக்ஸ்பெரிமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஈடுபடுவதையோ தவிர்ப்பது நல்லது. எளிய பரிகாரங்கள்: விநாயகர் வழிபாடு. கேது மற்றும் செவ்வாயின் தாக்கங்கள் குறைய தினமும் அல்லது சங்கடகரா சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது தடைகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது தனவரவை மேலும் அதிகரிக்கும்.